இந்த சிஇஓ தனியால அவனோட பையனை வளர்க்கறதுக்கு முடிவெடுத்துட்டான். பட் இவனுக்கு ஒரு பால் பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்க தெரியாம கீழே கொட்டிடுறான். இவனோட நிலைமையை பார்த்து இவனோட அசிஸ்டன்ட் கூட விழுந்து விழுந்து சிரிக்கிறான். பட் ரொம்ப நேரம் போராடி அந்த குழந்தைய ஒரு வழியா தூங்கவும் வச்சிடறான். ஆக்சுவலா இந்த குழந்தை பிறந்த ஒரு மாசத்துலயே காணாம போயிருக்கும். நல்ல வேலையா அதை ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சு இந்த குழந்தையும் வளர்க்க ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணுக்குன்னு ஃபேமிலி எதுவும் கிடையாதுங்கனால இந்த குழந்தைய தன்னோட குழந்தை மாதிரி ரொம்பவே பாசமா வளர்க்க ஆரம்பிக்கிறா. சில மாசம் கழிச்சு அந்த சிஇஓ இந்த பொண்ணையும் பையனையும் கண்டுபிடிச்சு வந்துடுறான். இது வரைக்கும் என் குழந்தைய பாத்துக்கிட்டதுக்காக இந்த கான்ல இருக்க மொத்த பணத்தை நீ எடுத்துக்கோ, இனிமே நானே என்னோட பையனை வளர்த்துக்கிறேன்னு அந்த சிஇஓ சொல்றான். அப்புறம் இந்த குழந்தையால பொண்ணு பிரிஞ்சுட்டு இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த சிஇஓ அந்த பொண்ணையும் தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்த முதல் நாளே அவனுக்கு செம்ம ஃபீவர் வந்துடுது. இதனால இந்த பொண்ணுக்கு குழந்தைய இவன் கிட்ட கொடுத்துட்டு போக மனசே இல்ல. ஏன்னா இந்த பொண்ணுக்கு தான் குழந்தைக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நல்லா தெரியும். அது தெரியாத இந்த சிஇஓ குழந்தைக்கு சாப்பிட பீனட் கொடுத்ததுனாலதான் இப்ப ஃபீவரும் வந்துட்டு அடுத்த நாள் இந்த பொண்ணு முக்கியமான ஒரு வேலையா வெளியே கிளம்பி போயிடுறா. சோ அந்த குழந்தைய தூக்கிட்டு சிஇஓ ஆபீஸ்க்கு வந்துடுறான். ஏன்னா இந்த சிஇஓக்கு குழந்தை இருக்குதானே அங்க இருக்கவங்க எல்லாம் ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த சிஇஓ ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றதா இருந்தனால அசிஸ்டன்ட் கிட்ட குழந்தை விட்டுட்டு போலான்னு நினைக்கிறான். அந்த குழந்தை உன்னை விட்டு பிரியவே மாட்டேங்கிறனால அது கையில தூக்கி வச்சுட்டு அப்படியே மீட்டிங் அட்டென்ட் பண்றான். நல்லா இருந்த குழந்தை திடீர்னு அழ ஆரம்பிச்சிடுது. சிஇஓவால அதை சமாதானப்படுத்த முடியல. சோ அந்த பொண்ணுக்கு வீடியோ கால் பண்றான். ரொம்ப நேரமா குழந்தையோட டைப்பரை சேஞ்ச் பண்ணல. சோ அதனாலதான் அழுதுகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் சிஇஓவும் கஷ்டப்பட்டு அந்த ஆபீஸ்லயே குழந்தையோட டைப்பரை சேஞ்ச் பண்ணி விட்டுறான்.